வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக மறு விண்ணப்பம் குறித்து வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையானது கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 1,06,52,000 பயனாளர்களாக இணைக்கப்பட்டனர். மேலும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மேல்முறையீடு செய்ய ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டு அதில் 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர். அதில் 7.35 லட்சம் பேர் பயனாளர்களாக சேர்க்கப்பட்டனர். நவம்பர் மாத நிலவரப்படி சுமார் 1,13,80,000 பேர் பயனாளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். இந்த நிலையில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேல் பயனாளர்கள் இணைக்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. அவர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதம் சுமார் 1,15,00,000க்கும் அதிகமான மகளிரின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டியே தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்ததால் கடந்த 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருந்தது. இதனால் புதிதாக இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உற்சாகமாகியுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமும் சேர்த்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் 2000 ரூபாய் மகளிருக்காக தமிழக அரசு கொடுத்துள்ளது. அதாவது பொங்கல் பரிசு மகளிர் உரிமை தொகையும் ஒரே நாளில் வழங்கப்பட்டு வருவதால் மக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள், அரசின் தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் விரைவில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க வழி செய்யப்படும் என்று அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறுகின்றனர். எனவே தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் பயனாளர்கள் பட்டியல் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றனர். யார் யாருக்கு புதியதாக ரேஷன் அட்டை கிடைச்சிருக்குதோ அவர்களுக்கு மேல்முறையீடு மறு விண்ணப்பம் குறித்து ஒரு புதிய அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் என்று இந்த செய்தி தொகுப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.